Um, ஹாய் ஹலோ வணக்கம். ஹாப்பி சண்டே டு ஆல். சண்டே அதுமா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக பொங்கலுக்கே சொல்லணும். பொங்கலுக்கு ஏன் சொல்ல மட்டும்னா உங்களுக்கு தான் நானே அனுபவப்பட்டேன். என்ன அனுபவப்பட்டேன் அப்படின்னா, நார்மல் டேஸ்ல பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தோம்னா, அப்ப கிளம்பக்கம் பஸ் நார்மல் டேஸ் போனீங்கன்னா, மதுரை 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 சிதம்பரம் 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 கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணமா நம்மள குழுவி கூப்பிடுவாங்க. நாமும் போய் உட்காருவோம். நம்மள அப்படி ஒரு வரவேற்பு ராஜ மரியாதை மாதிரி கூப்பிட்டு உட்காரச்சு வாங்க வாங்க சொல்லி கூப்பிட்டு பஸ்ல ஏற்றி கொண்டு போய் விடுவாங்க வீட்டுல. இதுவே பொங்கல் தீபாவளி அது மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல நீங்க போனீங்கன்னா எல்லா பஸ்ஸும் புக்குடு 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 ஏறாது 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 ஏறாதுன்னு. அப்ப நார்மலா போற மக்கள்லாம் எங்க போய் ஏறது எப்ப போய் ஏறதுன்னு தெரிஞ்சா தெரியாது கடைசி வரைக்கும் யாருக்கும். போற டைம் இருக்கியா வண்டி எடுக்கும் போது இருக்கியா லாஸ்டா வண்டி மூவ் பண்ணும்போது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் லாங்கா போற ஆள் தான் ஏறணும். இந்த பக்கத்துல கும்பகோணம் பஸ்ல ஏறணும்னா நீங்க இப்ப பண்ருட்டியோ இல்ல விழுப்புரமோ இங்க போகணும்னா ஏறாதுன்னு. அப்படியே மீறி ஏறினாலும் கும்பகோணம் டிக்கெட் தான் நான் போடுவேன்னு. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கை வீடியோ யூடியூப் வீடியோ இப்படிப்பட்ட ஒரு அரசியல் வாழ்க்கை நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அதுதான் திமுக ஆட்சி. வெளிப்படையா சொல்லணும்னா அதுதான் உண்மை. என்னன்னா இவங்க ஒரு சின்ன ஃபார்முலா கொண்டு வரணும்னு சொல்லி உமன்ஸ் கிளார்க்கும் ஃப்ரீ பஸ் வரும்னு சொல்லி அதுல காசெல்லாம் லாஸ் பண்ணிட்டு அந்த காசு எப்படி சரி கட்ட தெரியாம இது மாரி ஒரு சின்ன சின்ன விஷயத்த மொத்த காசையும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி எல்லா காசும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. இப்ப நார்மலா நீங்க விழுப்புரமோ இல்ல வடலூரோ இல்ல சிதம்பரமோ இல்ல வேற ஏதாவது ஊருக்கு போனோம்னா அந்த பஸ் தஞ்சாவூர் பஸ் இருந்துச்சுன்னா தஞ்சாவூர் டிக்கெட் போட்டுருவோம். கும்பகோணம் பஸ் வந்தா கும்பகோணம் டிக்கெட் போட்டுருவோம். மொத்த டிக்கெட்டையும் போட்டு மொத்தத்தை ஒரே ஆளை ஏத்திட்டு எங்க வேணா இறங்கின்றோம். அதாவது சொல்லவும் மாட்டோம் அந்த இடம் வச்சு இறங்குன்னு. தூங்கிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க மாதிரி சொன்னீங்க போய் கும்பகோணத்திலேயோ இல்ல எந்த இடத்துல இறங்கும் அந்த இடத்துல இறங்கி மறுபடியும் மறு பஸ் ஏறி வரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு தள்ளப்பட்டுள்ளது இந்த திராவிட மாடல் ஆட்சி. நான் அப்படி நான் பொங்கலுக்கு லீவ் ஊருக்கு போகும்போது இதேதான் நடந்துச்சு எனக்கு. பஸ்ல ஏறி உட்காந்துட்டேன். எல்லாம் பஸ் புக்கு பஸ் பண்ணிட்டாங்க. சரி ஆள் வரலாம் உட்காந்துருப்பான்னு சொன்னாங்க. நானும் லாஸ்ட் மினிட்ல போய் ஏறி உட்காந்தேன். பஸ்க்கு சீட் கிடைச்சது. புண்ணியமா டிக்கெட் பண்ணி புக் பண்ணிட்டு ஏறலாம. அதனால நான் உட்காந்து வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் டயர்ல தூங்கிட்டேன். தூங்கி எழுந்து பார்த்தா ஏரியா தாண்டி வெளியூர் போயிட்ட மாதிரி கும்பகோணம் கிட்ட போயிட்டேன். அப்புறம் இறங்கி அங்க இருந்து மறு பஸ் பிடிச்சு வந்தேன். ஏன் நிறுத்தல ஏன் சொல்லன்னு கேட்டா நான் தான் கும்பகோணத்துக்கு தான் எடுத்து வச்சிருக்கீங்க நீங்க எங்க வேணா இறங்கலாம் உங்க இஷ்டம் நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு கண்டக்டரு. அப்படி ஒரு அரசியல் நடக்குது. அதனால ஃப்ரீ பஸ் கொடுன்னு யாரும் கேட்கல. நம்ம வீடியோக்கு 4 பேர் பார்க்கவும் செய்யறாங்க. அதனால வீடியோ எடுக்க முடியல. என்ன பண்றது? அதனால யாரையும் போட்டு லாக் பண்ணாதீங்க. இங்க மக்களோடய தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹாப்பியா தான் வாழ்றாங்க. நல்லா தான் இருக்காங்க. ஜாலியா தான் இருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு நல்லது யாரும் பண்றது இல்ல. யாரும் கெட்டது பண்றது இல்ல. ஆனா அவங்கள ஒரு இதுல டிபெண்ட் பண்ணி அவங்கள லாக் பண்ணி அவங்க மேல பல வகையான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே எதையாவது ஒன்று பண்ணணும்னு உங்க சேவைக்கும் உங்க தேவைக்கும் எங்க மேல அமௌண்ட் நிர்ணயிக்கிறீங்க. ஏன் நிர்ணயிக்கிறீங்க எதுக்கு நிர்ணயிக்கிறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்த மேலயும் பல வகையான ஆயிரங்கள் முன்ன இப்போ மேலேயும் கோடிக்கணக்குல கடனை வாங்கி வச்சிருக்கீங்க. அத சரி பண்ண நல்லா இருக்கும். ரெண்டாவது யாரும் இப்ப அரசியல் கேட்கறது இல்ல. ஒருத்தவன் ஹெட்டா இருந்து அவன் வழி நடத்தி மத்தவங்க எல்லாம் அவங்க வழியெல்லாம் போகணும் அப்படின்னு யாரும் இப்ப அதை நினைக்கிறது இல்ல, எதிர்பார்க்கறதும் கிடையாது. அவன் வேலைக்கு போறான், அவன் சம்பாதிக்கிறான், அவனுடைய குழப்பம் அவன் பார்த்துட்டு இருக்கான். இதுல இங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்ல. அதனால எந்த ஒரு அரசியலும் இங்க தேவைப்படாதுன்னு எதிர்பார்க்கறேன். அரசியலே இல்லாத ஒரு ஆட்சி வேணும். ஆட்சியே இல்லாம ஒரு உண்மையான ஒரு நார்மலான ஒரு பீப்புள் வாழ்ற வாழ்க்கை. யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம யாருக்கும் எந்த ஒரு சேவையும் செய்ய வேணாம், எந்த தேவையும் செய்ய வேணாம். உங்க தேவையும் வேணாம், உங்க சேவையும் வேணாம். நாங்க மாட்டு வேலைக்கு போனோம், நாங்க மாட்டு சம்பாதிச்சு நாங்க மாட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு இருப்போம். அதனால ஆட்சியே வேண்டாங்கிறேன். ஆட்சி வச்சு எங்களை நல்லா வாழ வைக்கிறீங்களோ இல்லையோ நீங்க நல்லா வாழ்ந்துடுறீங்க. நாங்க வாழ்றத வேலைக்குதான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ எனக்கு தெரிஞ்சது அரசியல இல்லாம ஒரு நாடு உருவாகணும்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாட்டுல முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அப்படின்னு யாருமே வேண்டாம். முதலமைச்சர் என்ற பதவியே வேண்டாம். இருக்கிறது அப்படியே போகணும். யாரும் இங்க யாருக்கும் ஆட்சி செய்ய வேண்டாம். யாரையும் வழி நடத்த வேண்டாம்.
அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்கறாங்க, அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க. நீங்க இதுவும் மாத்தணும்னு ஆசைப்படல, எதுவும் நீங்க மாத்தணும்னு நினைச்சா அதுவும் நடக்க போறது கிடையாது. அப்படி மாத்தணும்னு ஆசைப்பட்டா ஒவ்வொரு ஜோனுக்குள்ள இருக்கிற முக்கியமான ஆளை மட்டும் இவ்வளவு அமௌண்ட் நிறுத்தி தருறாங்களா, அவங்க நிறுத்தி என்ன தேவையோ அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ ஒரு காலத்துல கிராமத்துல எதிர்பார்த்தாங்களே, கிராமத்துல இருந்த மாதிரியே இருந்துட்டு போயிடுவோமே, நகரத்துல மாறி நம்ம என்ன செய்ய போறோம்? நகரத்தை நகரமா மாத்த ஆசைப்பட்டு இருக்கிற கிராமத்தையும் அழிச்சு கிராமத்தையே மறைச்சிடுறீங்க. இப்படியே போயிட்டே இருந்தேன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல அரிசின்றதே மறைஞ்சு, அது ஒரு காலத்துல அரிசி சாப்பிட்டோம், அரிசி வச்சு நாங்களும் உணவு சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு பேருக்கு வந்துடும். ஒரு காலத்துல வாழ்ந்த பேருமே வாழாம ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்க தான் ஒத்துழைச்சு எல்லாத்தையும் எப்படி இருந்தது அப்படியே வச்சுக்கணும். புதுசு புதுசா பண்றேன்னு பழச மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.